அவங்களுக்கு அனுபவம் தெரியாது, சொல்லல நாங்க சொல்லல. அவங்க நல்லா பேசிட்டு தான் போனாங்க சார். 2 விஷயம் சார் தெரியும். யாருக்கு? அவங்களுக்கு தெரியாது. கேன்சர்னு தெரியும், செத்து போகணும் தெரியாது. அவங்க 7 வருஷம் இருப்போம்னு நினைச்சாங்க. அப்படிதான் டாக்டர்லாம் சொன்னாங்க. அவங்க சார் கேன்சரால சாகல. அவங்களுக்கு கொடுத்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் வந்து 10 லட்சம் பேர்ல இது வரைக்கும் மெடிக்கல் சயின்ஸ்ல அவுட் ஆஃப் 10 lakhs people ஒருத்தருக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும் பிகாஸ் ஆஃப் கீமோ. புற்றுநோய்க்கு கொடுத்த மருந்தால் பக்க விளைவுகள் வந்து 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு பேர் ஃபைப்ரோசிஸ். அந்த மருந்து போய் என்ன பண்ணா லங்ஸை வந்து ரிஜிட் ஆகிடும். ஆமா, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. மூச்சு திணறல் வருது, ஆக்சிஜன் கொடுக்குறோம். 15 பாயிண்ட் ஆகுது, 20 பாயிண்ட் ஆகுது, 80 பாயிண்ட் போயிடுச்சு. அப்ப டாக்டர்ஸ் பேசுறாங்க, சார் இது 100க்கு போகும், தூக்கி போடும், வெண்டிலேட்டர்ல போட மாதிரி வரும், கஷ்டப்படுவாங்க, என்ன பண்ணலான்னு சொன்னப்ப அஸ் ஏ ஹஸ்பண்ட் எமோஷனா இருக்கேன். அஸ் ஏ மதர் என்னோட மகளுக்கு வந்து டெல்லி எஜுகேஷன் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். சயின்ஸ் எமோஷன்ஸே நம்ம வந்து நீங்களும் நானும் ஆக்ஷனில் போகிறோம். இப்போ நம்ம போய் நான் விழுந்துட்டேன்னு வச்சிங்க, நீங்கள் ஐயோ அண்ணன் விழுந்துட்டாரே நீங்கள் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்லி எமோஷன். ஏப்பா அடுத்த ஆஸ்பத்திரி எங்கேப்பா இருக்குது, பிளட் பேங்க் இருக்கப்பா அப்படின்னு கேட்டால் அது வந்து பகுத்தறிவு. அப்போ உணர்ச்சியும் அறிவும் ஒன்றா போகணும். அப்போது எனக்கு உணர்ச்சி இருந்தது, பாப்பா கூப்பிட்டு பேசினேன், அம்மாவுக்கு சொல்லாமல் வேணாமான்னு. வெண்டிலேட்டர் போட போகிறோம், வெண்டிலேட்டர் போட அவங்க விரும்ப மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, வெண்டிலேட்டர் போட்டாலே நமக்கு சீரியஸ் நினைப்பாங்க. நான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒருவேளை நான் சொல்லியிருந்தா என்னையோ என்னுடைய மகளையோ கூப்பிட்டு நான் சாக போகிறேன் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை விட நான் விரும்பல. லெட் ஹர் கோ. பேசுனாங்க, போய் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கும், போய் சாப்பிட்டாங்க, மணி 1:30 ஆச்சுனாங்க. பட் எனக்கு என் டாக்டரு என் குழந்தை எல்லாத்துக்கும் தெரியும், வெண்டிலேட்டர் போட்டாங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்பு 49 தான், 51 கூட கிடையாது. நல்லா பேசிட்டு போயிட்டு வாங்கன்னு கை காமிக்கிறாங்க. அதுதான் நான் டாக்டர் இந்த டாக்டர்கிட்ட பல தடவை நான் அழுதுருக்கேன். சார் எனக்கு வந்து ஒரு 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 எமோஷனல் ஹஸ்பண்டும் ஒரு சயின்ஸ் படித்த பகுத்தறிவாதியாக நான் பார்க்குறேன்னா நம்மளாம் அனுப்பி விட்டோமா சாவுக்கு? ஏன் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட சொல்லலைங்க, அவர் சொன்னால் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா அப்போ இங்கே தான் இருக்காரு. இஸ் எ பிளஸ்டு சோல். அவங்களுடைய மரணம் இயற்கையானதில் சுமூகமானது, ரொம்ப நல்ல மரணம். இல்லைன்னா நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா தூக்கி போடும், ட்ரக்கோஸ்டமி பண்ணியிருக்கணும். ஒரு வேளை பிடிச்சி வந்திருந்தா கூட அந்த ட்ரக்கோஸ்டமி எடுன்னு எழுதி கொடுத்தவங்களா இருக்காங்கன்ட்டு தூக்கி எறிங்க, இல்லைன்னா எனக்கு கொண்டுருங்கன்னு அழுதவங்களா இருந்திருக்காங்க. அவங்க வந்து காலைல ப்ரஷ் பண்ணாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, ஆக்சிஜன் ஓடிட்டு இருந்தது, போயிட்டு வாங்கினாங்க, டாக்டர்ஸ் கூப்பிட்டாங்க, ஏன் எல்லாம் திடீர்னு வந்துருக்கீங்கன்னாங்க, எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணாங்க, பண்ணிக்கன்னாங்க, போயிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் எ பிளஸ்டு சோல். சார் இன்றைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் அதிகாலை வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். நீங்கள் பகலில் வந்து காலையில் 7:30 மணிக்கு எனக்கு விசிட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து ட்ரெட்மில்ல இருக்கும்போது விசிட்டர்ஸ் பார்ப்பேன். எனக்கு கட்சி நிர்வாகிகள் ட்ரெட்மில் ஓடிட்டே இருக்கும், பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு குளிக்கிற நேரத்தை தவிர எல்லாத்தையும் விசிட்டர்ஸ் பார்ப்பேன். ஆனால் அந்த 4:30 to 6ங்கிறது எமோஷனல். என் ஒய்ஃபை பற்றி மேக்ஸிமம் கண்கலங்குவேன், இல்லைனா திங்க் பண்ணுவேன், இல்லைனா அட்லீஸ்ட் கைட் மீ அப்படிம்பேன். அது ஒரு மூட நம்பிக்கை தான், அவங்க இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், ப்ளீஸ் கைட் மீ, பேர் சொல்லுவேன், என்னை கைட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் மட்டும் அந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. 4:30 to 6.